ஹலோ கைஸ், நான் உங்கள் கோவை மைந்தன் ட்ரூ டெவில். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இல்லை நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ எதுக்கு நாங்கள் மண்ணை தோண்டி எதுக்கு எடுக்கிறோன்றதை கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்கள் கைஸ். ஸோ நான் இன்றைக்கி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ நானும் ஐஜியில் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த மண்ணெல்லாம் எடுத்துக்கலாம். இது என்னங்கிறது நீங்கள் வீடியோ கண்டினியூவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், அவளும் சேர்ந்து தான் குத்திக்கிட்டு இருக்கா அந்த மண்ணை. ஸோ 2 பேரும் சேர்ந்து மாற்றி அந்த மண்ணில் கலெக்ட் பண்ண போகிறோம். அடி நடித்து துவச்சிட்டோம். ஸோ மண்ணும் கலெக்ட் பண்ணிட்டோம். இறங்கி போகிறோம் நாங்கள் எங்களோட அடுத்த வேலையை பார்க்க. அஜிலா ரொம்ப ஜாலியாக இருந்த அந்த விஷயத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் என்ன இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுதான் நாவல் பழ விதை. அந்த நாவல் பழ விதை அஜிலாக்காக நாங்கள் பறிச்சுட்டு வந்த விதை தான். அதை ஏன் நாங்கள் வீண் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணோம். எந்த மாதிரி ஐடியானா, சீட் பால். ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா விதைப்பந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நாங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது என் லைஃப்பில் ஒரு செகண்ட் டைம் நான் இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ அஜிலாக்கு இது ஃபஸ்ட் டைம். ஸோ அவளுக்கு எப்படிங்கிறத நான் இதில் சொல்லி கொடுத்துட்டே அவளுக்கு கைட் பண்ணிகிட்டே நான் இந்த முறையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நாவல் விதையை கையில் எடுத்துக்கிட்டோம். ஸோ கொஞ்சம் மண், இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைட் பண்ண மண் தான், உரமும் கலந்துருக்கேன் இதில். ஸோ இதில் ஈஸியாக அந்த செடி முளைப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்காக இது பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த விதையை உள்ளே வச்சு நல்லா ஒரு உருண்டை பிடிச்சி, ஸோ அவளுக்கு எப்படியெல்லாம் என்னால் சொல்ல முடியுமோ அதை சின்ன விஷயங்களை அழகாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அவளும் அதை பார்த்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் அதில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கா. ஸோ நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதையும் நீங்கள் வீடியோவில் டேரெக்டாகவே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, இது ஆல்ரெடி நான் ட்ரை பண்ண விஷயம். ஸோ அதில் செடி முளைச்சிருச்சு. ஸோ அதுக்காக தான் இதை நான் இப்போ எகைன் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு வேப்பங்குழுந்து ஒன்று இருந்துச்சு, வேப்பம் கொட்டை. ஸோ அதையும் நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அதையும் அஜிலா கையில் கொடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அடுத்து ஃபுல்லாக நீங்களே வீடியோவில் பாருங்கள். நிறைய எக்ஸைட்மெண்ட்டான டைலாக்ஸ் வரப்போகுது. ஸோ ஹாப்பி டு என்ஜாய். ஸோ இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம், இந்த விதைப்பந்துகளை விதைக்கிறதுக்கு. ஸோ வாங்க அந்த விதைப்பந்துகளை விதைப்போம். அஜிலாக்கு ஒரே குஷி. அவள் பாட்டுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிற இடத்துலையெல்லாம் அவள் அந்த விதைப்பந்துகளை விதைச்சிக்கிட்டு இருந்தா. நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் விதைச்சேன். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூட்டி போற இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நடந்து வா. நங்குன்னு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஹாப்பியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ கைண்ட்லி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. ஸோ விதைப்போம், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். இதுதான் நம்ம கான்செப்ட். இது கண்டிப்பாக தொடரும். இது முதல் வீடியோ தான். இது அடுத்த பாகம். See you soon.